Hello all, வணக்கம் and welcome to my channel. இதுதான் first time என் வீடியோ பார்க்குறீங்கன்னா hello and welcome to my channel. கண்டிப்பாக subscribe பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி subscribe பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். எல்லா நாளும் மாதிரி தான் சாட்டர்டே ஒர்க்லாம் சேமாக தான் இருக்கும். பட் மற்ற நாளில் ஹரிபரியாக செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் லீஜராக ஸ்லோவாக செய்யலாம், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரியே காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடித்தாச்சு, சாப்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா நிட் பண்ணிட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி டிவி பார்க்குறாங்க. பெரியவங்க படிக்க போயிட்டாங்க. அம்மா யூஸ்வலாக ஃப்ரீயாக இருக்க சமயத்துலேருந்து இந்த வேஸ்ட் ஆகிற கிளாத்தெல்லாம் கறி துணியாவோ கால் மீதியாவோ யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மேட் பண்ணுவாங்க. அது டீ டேபிளில் போடுறது, அது மாதிரி பாத்திரத்துக்கு அடியில் வைக்கிறது, அது மாதிரிலாம் செஞ்சு தருவாங்க. ஸோ அது மாதிரி லாஸ்ட் வீக் நான் கபோர்டெலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் அதுலேருந்து வேஸ்டான துணிலாம் எடுத்து நான் அது மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இது சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன மேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காமிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன குக்கிங்க்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு பீஸும் பொட்டேட்டோவும் போட்டு ஸ்டூ மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஜீரா ரைஸ் நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். பட் யூஸ்வலாக நான் எப்படி பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு கீ போட்டு ஜீரா கேஷ்யூஸ் போட்டு ஆனியன் போட்டுட்டு மின்ட்டும் போட்டு சாட்டே பண்ணி தாளித்து விட்டுருவேன். இது மாதிரி தான் நான் பண்ணுறது. சம்டைம்ஸ் தண்ணிக்கு பதிலாக கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிப்பேன். இது கரெக்டான மெத்தடான்னு தெரியல. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. மைல்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ அது மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டாங்க பசங்களும். ஸோ நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த ஸ்டூக்கு யூஸ்வலாக கோகோனட் ஆயில் போட்டு ஆனியன் டொமேட்டோ அதெல்லாம் போட்டு பண்ணுறது தான். நம்மக்கிட்ட எத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத்தனையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு டர்மரிக் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கோகோனட் மில்க் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் போட்டு எடுத்துருவேன். இது அந்த சாப்பாடு கூட இதுவும் சேர்த்து ரெண்டுமே ரொம்ப ஃப்ளேவர்டாலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும், காரமும் சுத்தமாக இருக்காது. ஸோ இது மாதிரி அவங்க பசங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்றதுனால இப்படியே செஞ்சு எங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி லன்ச் செஞ்சு முடித்தேன். சாட்டர்டே எப்பயுமே சம்டைம்ஸ் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன் குக்கிங். அன்றைக்கி அவங்களுக்கு பசி வந்துடும். சில சமயம் சீக்கிரமாக குக் பண்ணி வச்சுடுவேன். அன்றைக்கி எனக்கு வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இது தான். நம்மளுக்கு இப்போலாம் அவங்களுக்கு எந்த டைமில் எது வேணுன்றதே தெரிய முடியல. கிட்ஸாக கூட இருந்துடலாம் போல இருக்குது. இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். ஃபைனலாக 2 விசில் வந்தோடனே கோகோனட் மில்க் ஊற்றி இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஓரியோ மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் அன்றைக்கி போச்சு. தம்பிக்கும் நான் தான் போட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா அவங்களே சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போடுற 10 பட்டாணியில் 5 பட்டாணி கீழே போட்டுருவாங்க, 5 தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொடுத்தா அப்படியே நல்லா மேஷ் பண்ணி ஊட்டி விட்டுட்டா அது தெரியாமல் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஃப்ரைடே செஞ்ச ஜாமுன் இருந்தது, அதையும் கூட சேர்ந்து வச்சு சாப்பிட்டுட்டு சாட்டர்டே அப்படி தான் போச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு ரெஸ்யூம் ஆகிட்டாங்க. நானும் இந்த காஸ்மெட்டிக்ஸ் கபோர்டை க்ளீன் பண்ணலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா இந்த மேட் தான் செஞ்சாங்க, டீ டேபிளுக்கு இந்த மேட்டு. ஸோ என் சேனல் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.